நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, வினா, விடை வகைகள், ஒரு பொருள் பன்மொழி. சரிங்களா? இந்த ஒரு பொருள் பன்மொழிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புது புக்ல கிடையாது. சரிங்களா? புது புக்ல கிடையாது. ஆனா சிலபஸ்ல நம்மள்ட்ட இருக்கு. சிலபஸ்ல இருக்கு. ஆனா புது புக்ல இல்ல. பழைய புக்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? பழைய புக்கு ஓல்டு தமிழ்ல 10த் புக்ல இருக்கு. இப்போ வினா, விடைகள், ஒரு பொருள் பன்மொழி பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வினா, விடைகள், ஒரு பொருள் பன்மொழி இல்லாத கொஸ்டினே கிடையாது. சரிங்களா? நான் நடத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது எல்லாமே இருக்கு. கட்டாயம் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் இந்த இதில இருக்கு. ஆனாலும் வந்து இப்போ இந்த ஒரு விடைகள், ஒரு பொருள் பன்மொழி நடத்துறேன். கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? அதாவது பார்க்க ஈஸியா தான் இருக்கும். ஆனா வந்து சில டைம் கன்ஃப்யூஷன் ஆக்கி விட்டுரும். சரிங்களா? வினா, விடைகள் வந்து நம்ம 10த் புது புக்ல இருக்கு. சரிங்களா? இப்ப புது புக்லயும் இருக்கு, பழைய புக்லயும் இருக்கு. ஆனா ஒரு பொருள் பன்மொழிங்கிறது பழைய புக்ல மட்டும் தான் இருக்கு. அங்க புது புக்ல வந்து வினா, விடைகள் கூட சேர்த்து பொருள்கோள் இருக்கு. சரிங்களா? பொருள்கோள் இருக்கு. அதேமாரி அது எத்தனாவது யூனிட்ல இருக்குன்னு கேட்டா, 5வது யூனிட்ல இருக்கு. இது வந்து பழைய புக்ல 4வது யூனிட்ல இருக்கு. நெறையாவட்ட வந்து பழைய புக் இருக்காது. அதனால தான் இந்த பழைய புக்ல நடத்துறேன். சரிங்களா? வினா வினா நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள்ட்ட போய் என்ன, எப்படி, எங்கு, ஏன் என்ற வினாமேல் வினாவ கேட்டு, அவங்க வந்து விடையறிய விரும்புவதே சிறந்த அறிவாளி ஆக முடியும் என்று சாக்ரடீஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சாக்ரடீஸும், தந்தை பெரியாரும் சொல்லியிருப்பாங்க. வினா எத்தனை வகைப்படும் கேட்டா 6 வகைப்படும். வினா வந்து 6 வகைப்படும். அது என்னென்ன வினான்னு பார்த்தீங்கன்னா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கோளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. சரிங்களா? வினா எத்தனை வகைப்படும்னு கேட்டா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கோளல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு சொல்லி 6 வகைப்படும். அதேமாரி சாக்ரடீஸ் என்ன சொன்னாங்க, தந்தை என்ன, பெரியார் என்ன சொன்னாங்க பார்த்துக்கங்க. என்ன, எங்கு, என்ன, எப்படி, எங்கு, ஏன் என வினாமேல் வினாவை கேட்டு விடையறிய விரும்புபவனே சிறந்த அறிவாளி ஆக முடியும் என்று சாக்ரடீஸும், தந்தை பெரியாரும் கூறினாங்க. ஃபர்ஸ்ட் அறிவினா என்னன்னு கேட்போம். சரிங்களா? அதாவது அறிவினா என்னன்னு பார்ப்போம். அறிவினா என்னன்னா, ஒரு பொருள் வந்து தெரியுது. அது ஆப்போசிட் இருக்கிற பொருள் அவருக்கு தெரியுமான்னு கேட்பது தான் அறிவினா. தான் ஒரு பொருளை நன்கறிந்தும், அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாப்படுவது வினா வந்து அறிவினா. எக்ஸாம்பிள் பாருங்க. திருக்குறளை இயற்றியது யார்? ஏன்னா ஆசிரியர் வந்து மாணவர்ட்ட பார்த்து கேட்பார். ஆசிரியருக்கு அது ஆன்சர் தெரியும். ஆனா வந்து அது மாணவருக்கு தெரியுமான்னு கேட்பது வந்து அறிவினா. சரிங்களா? அடுத்து 2வது வந்து அறியா வினா. சரிங்களா? அறியா வினா பாருங்க. அறியா வினா வந்து தான் அறியாத பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது வந்து அறியா வினா. நம்மளுக்கு ஒரு இதோட ஆன்சர் தெரியல. அதை வந்து நான் பிறர்ட்ட கேட்டா அது வந்து அறியா வினா. எடுத்துக்காட்டு பாருங்க. 8 தொகை நூல்களில் புறம்பற்று எவை? ஏன்னா மாணவன் வந்து ஆசிரியர்ட்ட கேட்பது. 8 தொகை நூல்கள்லேருந்து புறம்பற்று எவை என மாணவன் வந்து ஆசிரியர்ட்ட போய் கேட்பான். அந்த இதுக்கு வந்து மாணவனுக்கு பதில் தெரியல. ஆனால் ஆசிரியர்ட்ட போய் கேட்டால் அது அறியா வினா. ஒரு விஷயம் வந்து அறிஞ்சதை அது ஒரு ஆளுக்கு ஆசிரியருக்கு தெரிஞ்சது மாணவன்கிட்ட கேட்டால் அது அறிவினா. மாணவன் வந்து திருப்பி ரிப்பீட்டாக கேட்டால் அது வந்து அறியா வினா. சரிங்களா? ஐய வினா பாருங்க. ஐய வினா தனக்கு ஐயமாக இருக்கிற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக வினாப்படும் வினா வந்து ஐய வினா. அதாவது நம்மளுக்கு ஒரு பொருளுக்கு வந்து அது அங்கே இருக்குது பாம்பா இல்லை வந்து கயிறா தெரியலையா அப்படின்னு ஒரு பயத்தோடு கேட்டால் வந்து ஐய வினா. எக்ஸாம்பிள் பாருங்க. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ அப்படின்னு கேட்டால் வந்து அது ஐய வினா. சரிங்களா? அடுத்து பாருங்க கோளல் வினா. கோளல் வினா வந்து எப்படின்னா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவுவது. ஒரு கடைக்கார்ட்ட போய் ஏதாவது ஒரு பொருளை கேட்டா பருப்பு இருக்கா, சீனி இருக்கா அப்படின்னு போய் கேட்டால் வந்து அது என்ன வினான்னு கேட்டால் கோளல் வினா. எக்ஸாம்பிள் பாருங்க. பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினவும் வினா வந்து என்ன வினான்னு கேட்டால் கோளல் வினா. வணிகர்கிட்ட போய் ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால் அது வந்து கோளல் வினா. அடுத்து பாருங்க கொடை வினா. சரிங்களா? கொடை வினா பார்த்தீங்கன்னா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினான்னு கேட்டால் கொடை வினா. இப்போ நம்ம ஒரு யாருக்காச்சும் கொடையளிக்கிறது உன்ட்ட இருக்காப்பா, அப்படி உன்ட்ட புக்கு இருக்கா, அந்த புக்கு வேணா தாரேன் அப்படின்னு கேட்டால் அது வந்து கொடை வினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னு வந்து ஒரு கொடையளிக்கிற மாதிரி கேட்டால் அது வந்து கொடை வினா. சரிங்களா? அடுத்து பாருங்க ஏவல் வினா. ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா வந்து ஏவல் வினா. மனப்பாடம் செயலை படித்தாயா, முருகன் சாப்பிட்டாயா, இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஏவுற மாதிரி சொல்றது ஏவல் வினா. சரிங்களா? 6 பார்த்துருக்கோம். வினா வந்து அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கோளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. சரிங்களா? இப்படி வினா கொஸ்டின் இப்படி அதாவது இந்த ப்ரீவியஸ் நடத்துகிற கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு எடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு என்ன வினான்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி கூட இங்கே பாருங்க. வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. சரிங்களா? வினா எத்தனை வகைப்படும் கேட்டால் 6 வகைப்படும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து விடையை பற்றி பார்ப்போம். சரிங்களா? விடை வந்து பாருங்க. வினாவுக்கு ஏற்ப விடையளிப்பது மொழி நடையின் சிறப்பு. தேர்வு நாளை நடைபெறுமா என ஒரு கேட்ட ஒரு இடம்
என் தங்கை 7ஆம் வகுப்பு படிக்கிறாள் என கூறுவது வந்து தப்பு. ஒருத்தர் என்ன கேட்க, நாளைக்கு நடைபெறுமா என்ற வினாவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு என் தங்கை வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறான் வந்து கூறுவது தப்பு. வினாவும் விடையும் பிழையின்றி அமைதலை முறை. சரி, ஒருத்தர் கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து கரெக்டான பதில் சொல்றதான் பிழையின்றி அமைதலை முறை. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது பழைய புக்கில், புது புக்கில் இல்லை. சரிங்களா? விடை வந்து எத்தனை, இறை, செப்பு, பதில் என்பன விடையின் வேறுபெயர். விடையோட வேறுபெயர்கள் வந்து பாருங்க, விடையோட வேறுபெயர்கள் வந்து இறை, செப்பு, பதில். சரிங்களா? இதை விடையோட வேறு பெயர்கள். அதேமாரி விடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வகைப்படும். சரிங்களா? விடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வகைப்படும். வினாங்க 6 வகைப்படும். விடையும் கேட்டால் 8 வகைப்படும். அது என்னென்ன விடைன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாவுதல் வினை, உச்சது உரைத்தல் விடை, ஊர்வது கூறல் விடை, இனமொழி விடை. சரிங்களா? விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னன்னு கேட்டால் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாவுதல் விடை, உச்சது உரைத்தல் விடை, ஊர்வது கூறல் விடை, இனமொழி விடை. ஃபர்ஸ்ட் சுட்டு விடைன்னு என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? சென்னைக்கு வழி யாது என்று ஒருத்தர் கேட்டால் வந்து அது வந்து இது அந்த இருக்கு அப்படின்னு இது அல்லது அப்படி சுட்டி காட்டு வந்து சுட்டு விடை. சரிங்களா? சென்னைக்கு வழியாது என்ற வினாவுக்கு வந்து இது எப்படி சுட்டி காட்டு விடை வந்து சுட்டு விடை. அடுத்து பாருங்க, மறைவிடை. மறைவிடை வந்து நீ செய்வாயா என்ற வினாவுக்கு வந்து செய்யேன் என்பது போல் எதிர்மறுத்து கூறும் விடை வந்து எதிர்மறை விடை. அதாவது பார்த்துக்கங்க, அதாவது மறைவிடைக்கு இன்னொரு பேர்னா எதிர்மறுத்து கூறல் விடை. சரிங்களா? இது செய்வாயா என்ற வினாவுக்கு வந்து செய்யேன். இந்த கொஸ்டின் அதை பாருங்க, செய்யேன் அப்படின்னு வந்த என்பது போல எதிர்மறுத்து கூறும் விடை வந்து எதிர்மறை விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, நேர்விடை. நேர்விடைக்கு இன்னொரு பேர்னா உடன்பட்டு கூறுதல். உடன்பட்டு கூறுதல். இதை செய்வாயா என்ற வினாவுக்கு செய்வேன். அதாவது சரின்னு சொல்லிட்டு அதை செய்கிறது வந்து உடன்பட்டு கூறுதல் விடை, நேர்விடை. சரிங்களா? உடன்பட்டு கூறுதல் விடை அல்லது வந்து நேர்விடை. அடுத்து பாருங்க, ஏவல் விடை. ஏவல் விடைனா நீ இது செய்வாயாஞ்சவனுக்கு நீயே செய் அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கிற நபரை பற்றி சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏவல் விடை. அடுத்து பாருங்க, வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? வினா எதிர் வினாவுதல் விடைக்கு வந்து இது செய்வாயா, இது செய்வாயாஞ்சவனுக்கு செய்யாமல் இருப்பேனா, அதாவது வினாவுக்கு எதிர்மறையா அப்படியே வினாவுக்கு எதிர் வினா இன்னொரு வினா மாதிரி சொன்னா அது வந்து வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உச்சது உரைத்தல் விடை. உச்சது உரைத்தல் விடைன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, உச்சது உரைத்தல் விடை. உச்சது இது செய்வாயா என்ற வினவிய போது உடம்பு நொந்தது என்று தனக்கு உச்சதை கூறும் உடையாக கூறுவது உச்சது உரைத்தல். இந்த செய்வாயா என்ற வினாவுக்கு வந்து எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு நடக்க போகிறது அப்படி சொன்னோன்னா அது வந்து உச்சது உரைத்தல் விடை. ஊர்வது கூறல் விடைன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்க, ஊர்வது கூறல் விடைன்னு கேட்டிங்கன்னா இதை செய்வாயா என்ற வினாவுக்கு கை வலிக்கும் நடக்க போகிறத அட்வான்ஸாக சொல்லிச்சுன்னா அது வந்து ஊர்வது கூறல் விடை. செய்வாய் என்ற வினைக்கு கை வலிக்கும் எனக்கு தனக்கு வரப்போவதை விடையாக கூறுவது வந்து ஊறுவது கூறல் விடை. அடுத்து பாருங்க, இனமொழி விடை. இனமொழி விடை பாருங்க, ஆடுவாயா என்ற வினவிய போது பாடுவேன் என்று ஆடுவதற்கு இனமான பாடுவதை விடையாக கூறுவது இனமொழி விடை. சரிங்களா? ஆடுவாயா என்ற வினாக்கு பாடுவேன் அப்படின்னு சொன்னால் இன்னொன்று அதுக்கு போல இன்னொன்று சொன்னால் இனமொழி விடை. சரிங்களா? நல்ல இன்னொரு கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய மூன்று வந்து வெளிப்படை விடைகள். சரிங்களா? அதாவது சுட்டு விடை, மறைவிடை, நேர் மூன்று வந்து வெளிப்படை விடை. ஏவல் வினா, இந்த ஏவல் வந்து விடை, வினா எதிர் வினாவுதல் விடை, உச்சது உரைத்தல் விடை, ஊர்வது கூற இனமலை ஆகிய 5 வினாவுக்கு உரிய விடைகளாக குறிப்பிடப்படுத்த. சரிங்களா? மொதல் 3 வந்து என்னது வெளிப்படை விடைகள். சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து வினா விடைகள் பார்த்தோம். வினா எத்தனை வகைப்படும் கேட்டால் 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வகைப்படும். என்னென்ன வினாக்கள்னு சொல்லி பார்த்தோம். விடைகள் வந்து என்னென்ன விடைகள்னு பார்த்தோம். ஒரு விடைகள் வந்து இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த 3 வந்து என்ன விடைன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படை விடைகள். சரிங்களா? அதேமாரி ஏவல் விடை, வினா எதிர் வினாவுதல் விடை, உச்சது உரைத்தல் விடை, ஊர்வது கூறல் விடை, இனமொழி விடைகள். சரிங்களா? இந்த 5 வினாக்களும் வந்து உரிய விடைகளுக்கு குறிப்பால் உணர்த்துறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள் பன்மொழி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள் பன்மொழி. இது எங்கேயும் இல்லை, புது புக்கில் இல்லை, பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. திருமால் குஞ்சம் உயர்ந்து ஓங்கி நின்றது. திருமால் குஞ்சம் வந்து உயர்ந்து ஓங்கி நின்றது. நல்லா பார்த்துங்க, திருமால் குஞ்சம் வந்து உயர்ந்து ஓங்கி நிற்கிறது. அதாவது உயர்ந்துனாலும் ஒரே வார்த்தை தான், ஓங்கினாலும் ஒரே வார்த்தை தான். சரிங்களா? அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து, குழினாலும் பள்ளம் தான், தாழ்ந்துனாலும் பள்ளம் தான். இப்படி வந்து 2 வேர்டும் ஒரே மாதிரி பதில் சொன்னால் அது வந்து ஒரு பொருள் பன்மொழி. இவ்விரு தொடர்களையும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன. உயர்ந்து ஓங்கி, குழி தாழ்ந்து என்பன உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என ஒரே பொருளிலும், குழி ஆழ்ந்து என்பன குளிந்து என்னும் ஒரே பொருளிலும் வந்து வருகின்றன. இதனால் வந்து
எனது ஒரு பொருள் பன்மொழி. இந்த மாதிரி வந்தாலே அது ஒரு பொருள் பன்மொழின்னு பார்த்துக்கங்க. அதேமாரி ஒரே பொருளை தரும் பல சொற்கள் தொடர்றது ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருளை தரும் ஆனால் பல சொற்கள் வருது. நடுமையம் சரிங்களா? நடுமையம். நடுனாலும் அது மத்தியில தான் குறிக்கும். மையனாலும் மத்தியில தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்து மீசை இன்னொன்று வந்து ஞாயிறு. அதாவது 2 தொடர்லையும் பாருங்க. தொடர்களிலும் நடுப்பொதி என்னும் ஒரே பொருளை உணர்த்தது. நடுனாலும் ஒன்று தான், மையனாலும் ஒன்று தான். எனும் இரு சொற்களின் மேற்பொதி என்னும் ஒரே பொருளை தரும். அதேமாரி மீசை என்னும் இரு சொற்களும் இணைந்து ஒரே பொருளை உணர்த்துகிறது. இதெல்லாம் வந்து இந்த 2மே என்னது ஒரு பொருள் பன்மொழி. அதாவது உயர்ந்தோங்கினாலும் ஒரு பொருள் பன்மொழி தான். குளித்தாழ்ந்தினாலும் ஒரு பொருள் பன்மொழி தான். அடுத்து நடுமையம், மீசை ஞாயிறு எல்லாம் ஒரு பொருள் பன்மொழி தான். சரிங்களா? இதை பாருங்க. எக்ஸாம்பிள் கூட நான் வேணா சொல்றேன். ஒரு பொருளை குறித்து வரும் சொற்கள் வந்து ஒரு பொருள் பன்மொழி. இதில் பாருங்க, ஒரு பொருளை குறித்து வரும் சொற்கள் வந்து ஒரு பொருள் பன்மொழின்னு வரும். ஒரு பொருள் பன்மொழிக்கு சான்றுன்னு கேட்டால் ஓங்கி உயர்ந்து அல்லது வந்து குளித்தாழ்ந்து. இது செய்வாயா என்றவனுக்கு வயிறு வலிக்கும். இதை செய்வாய் என்றவனுக்கு வந்து வயிறு வலிக்கும் என கூறுவது வந்து ஊறுவது கூறல் விடை. ஆடத் தெரியுமா என்ற வினாவுக்கு வந்து பாடத் தெரியும் கூறுவது இனமொழி. அதுக்கு இனமான சொல்லுது. நன்னூல் கிடைக்குமா என்று கடைக்காட்ட கேட்டால் வந்து கோளல் வினா. ஒரு பொறுத்துக்கள் மட்டும் பார்த்துரும். சரிங்களா? பொறுத்துக்கள் மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான். அறிவினா. சரிங்களா? அறிவினா என்னன்னு கேட்டால் இதில் வந்து இதன் பொருள் யாது என்று ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்பது அறிவினா. ஏவல் வினா. ஏவல் வினான்னு கேட்டிங்கன்னா இதனை செய்வாய் என்றதுக்கு நீயே செய் அப்படின்னா அது வந்து ஏவல் வினா. மறைவிடை. மறைவிடைன்னு கேட்டிங்கன்னா வருவாயா என்ற வினைக்கு வர்றேன் அப்படின்னு ஆன்சர் சொன்னால் மறைவிடை. அடுத்து ஊர்வது கூறல் விடை உண்டாயா என்ற வினைக்கு வயிறு வலிக்கும் அப்படி சொன்னால் வந்து அட்வான்ஸாக நடக்க போகிறது சொன்னால் ஊர்வது கூறல் விடை. சரிங்களா? இதை பார்த்துட்டோம். நம்ம வந்து வினா விடைகள் அதேமாரி ஒரு பொருள் பன்மொழி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி முக்கியமான இது வந்து இலக்கணத்தில் வர முக்கியமான இது வந்து நான் போட்டு விட்றேன், பார்த்துக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பழைய புக்கு இருக்காது. அதனால் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பழைய புக்கு முக்கியமான இது சம்மந்தமான வீடியோ வரும். புது புக்கு சம்மந்தமான முக்கியமான இது தமிழில் வந்துட்டுருக்கும். அதேமாரி ஓல்டு கொஸ்டின் வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓல்டு கொஸ்டின் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்கான் எந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டினும் நிறையா வரும். அதனால் வந்து ஓல்டு கொஸ்டினை பாருங்கள். உங்களுக்கு நல்லா பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். நன்றி.